என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை நினைத்து ஒரு பெண் அங்கே பெருமிதம் கொள்கின்றாள். அந்த பெண் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ கண்கள் கலங்குவாய். என் குழந்தை, நீ நினைக்கலாம், அப்பா, பெருமிதம் கொள்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நான் எதை சாதித்து விட்டேன்? நான் எதுவுமே இல்லாதது போல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தது போன்ற ஒரு வெறுமையை உணர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நீயோ என்னை நினைத்து ஒரு பெண் பெருமிதம் கொள்கிறாள் என்று சொல்கின்றாயே என்று கேட்கின்றாயல்லவா? அதனால்தான் அப்பன் சொல்கின்றேன், எதையுமே முழுமையாக கேட்காமல் நீயாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாதே. நீ எதையும் பெறவில்லை, உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்வது நீ மட்டும்தான். ஆனால் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கருப்பன் நான் சொல்கின்றேன், நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த விஷயங்களுள் பாதி அளவை நீ ஏற்கனவே அடைந்து விட்டாய். இப்பொழுது முக்கால்வாசியையும் நீ தாண்டி விட்டாய். மீதம் இருக்கின்ற கொஞ்சத்தை தான் நீ பெற வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்று ஒருபொழுதும் நீ சொல்லிவிட முடியாது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதை சார்ந்து நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு இருந்து உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் என்ன நடக்கிறது என்பதனை சற்று சிந்தித்து பார். நீ உண்மையாகவே எதுவுமே செய்யாமல் அமைதியாகத்தான் இருக்கின்றாயா? எந்த ஒரு முயற்சியையும் இந்த வாழ்க்கையில் நீ எடுக்கவில்லையா? உன்னுடைய உழைப்பு அப்படியேதான் இருக்கின்றதா? எதுவுமே அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கவில்லையா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தித்து பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன இருக்கின்றது, ஏது இருக்கின்றது என்று என் குழந்தை நீ சற்று யோசித்திருந்தாயானால் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கே புரியும். என் குழந்தையே, அப்படியானால் உன் அப்பன் நான் அல்லவா பெருமிதம் கொண்டிருக்க வேண்டும்? இதைத்தானே என் குழந்தை நினைக்கின்றாய்? உன் அப்பன் நானும் பெருமிதம் அடையத்தான் செய்கின்றேன். எப்பொழுதும் உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருந்தேனானால் நீ செய்கின்ற விஷயத்தில் இருந்து பின் வாங்கி விடுவாய். நம்மை பார்த்துதான் தெய்வமே பெருமிதம் கொண்டு விட்டதே, அப்படியானால் நாம் வாழ்க்கையில் ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு, அதாவது மேல் நோக்கி செல்லாமல் கீழ் நோக்கி சென்று விடுவாய். அதைத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன். இது உண்மைதானே? ஒருவரை நாம் பெருமைப்படுத்தினோம் என்றால் அவருக்கு தலைக்கணம் ஏறிவிடும். உனக்கு தலைக்கணம் ஏறும் என்று நான் சொல்லவில்லை. இத்தோடு போதும் என்று நீ நிறுத்தி விடுவாய் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். இந்த நேரத்தில் உன்னை நினைத்து பெருமிதம் கொள்வதற்கான காரணம் என்ன? இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? எந்த விஷயத்தை நீ நினைத்து இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை பெறுகின்றாய் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கின்ற எல்லா உறவுகளுமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கின்றது. யாராவது ஒருவரை கை நீட்டி உன்னுடைய சந்தோஷத்திற்கு இவர்கள் ஒரு துளியளவாவது காரணமாக இருந்திருக்கிறார்களா என்று நீ பார்த்தாயானால் அங்கு ஒருவருமே இருந்திருக்க மாட்டார்கள். எல்லோருமே உனக்கு கஷ்டத்தை தான் அதிகமாக தந்திருக்கின்றார்களே தவிர யாருமே உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை தந்ததில்லை. அந்த மகிழ்ச்சி உனக்கு இருக்கின்ற வாழ்க்கைக்கு இவர்கள் ஒருபொழுதும் வந்ததும் கிடையாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ படுவதை படட்டும் என்று சொல்லி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் அல்லவா உன்னை சுற்றி இருப்பவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் சில காலமாக நீ சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். அது என்ன விஷயம் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். நீ செய்கின்ற இந்த விஷயங்கள்தான் இந்த பெண்ணை பெருமிதமடைய செய்திருக்கின்றது. என் குழந்தையை, தவறு என்று தெரிந்துவிட்டால் அதற்கு ஒருபொழுதும் நீ ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. அதன் பக்கம் நின்று ஒருபொழுதும் நீ சாதகமாக பேசுவது கிடையாது. தவறை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை என்னவென்று நீ தட்டி கேட்கின்றாய். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல துன்பங்கள் முன்பெல்லாம் கண்டு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நீ இப்பொழுது இந்த துன்பங்களை எல்லாம் எதிர்கொள்கின்றாய். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாம் ஒரு கை பார்த்து விடலாம் என்று நீ நினைக்கின்றாய். அடுத்ததாக, யார் உன்னிடத்தில் வந்து உதவி கேட்டாலும் முன்பெல்லாம்
நானே ஒன்றுமில்லாமல் இருக்கின்றேன், நானே யாரிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன், நீ என்னிடம் வந்து உதவி கேட்கிறாயே என்று பதிலை சொன்ன என் பிள்ளை, இப்பொழுதெல்லாம் அந்த உதவிகளை செய்ய நீ முன் வருகின்றாய். நாம் செய்யலாம் என்று நீ யோசிக்கின்றாய். என்ன நடந்தாலும் நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் செய்ய நினைத்து விட்டாய், செய்ய துணிந்து விட்டாய். உன்னால் மற்றவர்களுக்கு பிழைப்பு கிடைக்கின்றது, உன்னிடத்தில் இருந்து மற்றவர்களுக்கு உதவி கிடைக்கின்றது. நீ மட்டும் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கவில்லை. நம்மிடத்தில் யாரேனும் உதவி என்று வந்து நின்றால் அவர்களுக்கும் நம்மாலான உதவிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ நல்லதை நினைக்க இப்பொழுது அதிகமாக நேரம் செலவிடுகின்றாய். முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் கண்ணீர், இப்பொழுதெல்லாம் எதற்கெடுத்தாலும் மனதில் தைரியத்தோடு புன்னகைக்கின்றாய். இவ்வளவுதானே, இதை நான் மீண்டு வந்து விடுவேன், இதுவெல்லாம் என்னை நிறுத்தும் என்று நினைத்துவிடக்கூடாது. இது போன்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் அதிலிருந்து சரியாக நீ மீண்டு வர பழகினாய். இப்பொழுது உனக்கில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை நீயே கண்டால், உன்னை பார்த்தால் உனக்கே வியப்பு வரும். அந்த அளவிற்கு நீ மாறி இருக்கின்றாய். எதற்கெடுத்தாலும் சோதனைகள் வேதனைகள் என்று சொல்லி கண்ணீர் வடித்த என் பிள்ளை, இப்பொழுது அதையெல்லாம் மிகப்பெரிய சாதனைகளாக மாற்றுகின்ற முயற்சியில் இறங்கிவிட்டாய். என்ன நடந்தாலும் அதை நான் சரி செய்து விடுவேன் என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். தெய்வத்தின் துணை நமக்கு இருக்கிறது என்பது உனக்கு தெளிவாகவே புரிந்துவிட்டது. எந்த தெய்வமாக இருந்தாலுமே நாம் நல்லதை செய்தோமானால், நாம் மற்றவர்களுக்கு நல்லதை நினைத்தோமானால் ஒருபோதும் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள் என்பது புரிந்துவிட்டது. நாம் மற்றவர்களுக்கு நல்லதை செய்தால் தெய்வம் நமக்கு நல்லதை செய்யும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிட்டது. அதனால்தான் எப்பொழுதுமே எந்த விஷயங்களை செய்தாலுமே தெளிவாக செய்ய தொடங்கிவிட்டாய். நாம் சரியான ஒரு முடிவை இப்பொழுது எடுத்தோமானால் தெய்வம் நம் வேண்டுதலை செவிகொடுத்து கேட்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். உன்னோடு இருந்து உனக்காக நான் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையுமே என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறாய் என்பது உண்மை என்றால், இந்த வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயங்களும் சர்வ நிச்சயமான உண்மைதான். இப்பொழுது உன்னை நினைத்து பெருமிதம் கொண்ட பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையே, அந்த பெண்ணுக்கும் உனக்கும் நீண்ட காலமாக ஒரு நல்ல உறவு இருந்து வருகின்றது. இந்த பெண் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உன்னோடு இல்லை, இப்பொழுது சில காலமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள். அது மட்டுமல்ல, உனக்கான பல நல்ல விஷயங்களை இவள் செய்து கொண்டிருக்கின்றாள். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு இவள் நடத்தி கொண்டிருக்கின்றாள். உனக்காக ஏதேனும் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் ஓடோடி உன்னை தேடி வருகின்றாள். பல நாட்களாக உன்னை திருத்த முயற்சி செய்து கொண்டிருந்த அந்த பெண்ணிற்கு இப்பொழுது உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களை காணும் பொழுது அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த உணர்வுகளை அவ்வளவு எளிதாக வெளிக்காட்ட முடியவில்லை. அந்த உணர்வுகளை அவ்வளவு சுலபமாக நினைத்து நம் வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உண்மை என்பதனை புரிந்து கொண்டு கொஞ்ச காலமாக உன்னை நீ மாற்றிக்கொள்ள தொடங்கிவிட்டாயல்லவா? இதுதான் அவர்களின் மகிழ்ச்சிக்கு காரணம். இதுதான் அவர்கள் உன்னை கண்டு பெருமிதம் அடைவதற்கு காரணம். என் பிள்ளையே, கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வமான ஒரு பெண் தெய்வம்தான் இதை செய்கின்றது. வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் இருப்பது உண்மை என்றால், அவளை நீ விரும்புவது உண்மை என்றால், நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கு சொந்தமானது. இல்லை என் பிள்ளை, நான் இந்த வாழ்க்கையில் எதையுமே யாரையுமே நம்பியதில்லை என்று சொல்வாயானால் இந்த வாக்கு உனக்கானது அல்ல. அந்த வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை கண்டும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் தெளிவாக செய்வதைக் கண்டும் பெருமகிழ்ச்சி அடைகின்றாள். நீ எந்த அளவிற்கு மாறி இருக்கிறாய் என்பதனை பார்த்து பெருமிதம் கொள்கின்றாள். இனிமேல் நீ பிழைத்து கொள்வாய் என்று நம்பிக்கை கொள்கின்றாள். அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்தத்தான் செய்கின்றது. யார் இதையெல்லாம் சரியாக பிடித்து மேலேறி வருகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக
வெற்றியை பெறாமல் வேறெங்கும் சென்று விட மாட்டார்கள். நல்லது நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு இருந்து உனக்கு நான் தருகின்ற எல்லா விஷயங்களுமே என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது நினைவில் இருக்கட்டும். உன்னை நினைத்து பெருமிதமடைந்த இந்த வராகியானவள் நிச்சயமாக எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு உடன் இருப்பதாக சத்தியத்தையும் செய்து கொடுத்திருக்கின்றாள். இப்பொழுது உனக்கு புரிகின்றதா உன்னை நினைத்து பெருமிதமடைந்தது யார், அதற்கான காரணம் என்னவென்று? நான் சொன்னவுடன் நாம் தான் வாழ்க்கையில் முன்னேறி விட்டோமே என்று சொல்லி கீழ் நீக்கி வந்து விடாதே. நல்லதொரு செய்தி கிடைக்கப் பெற்றிருக்கின்றாய். அப்படியானால் இனிமேல்தான் இதைவிட சிறப்பாக பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு முதலில் நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ உணர வேண்டும். எந்த காலகட்டத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் நீ நல்லபடியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை சற்று கவனமாக நீ கேட்க வேண்டும். உன்னோடு இருந்து உன் அப்பன் எப்படி உன்னை வழிநடத்துகின்றானோ அதுபோலத்தான் அந்த வராகியானவளும் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றாள். நீ தடமாறி செல்லும் பொழுதும் தடுமாறி விழும் பொழுதும் உன்னை கைப்பிடித்து தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கின்றாள் அல்லவா? அப்படியானால் உன்னை நினைத்து பெருமிதம் கொள்வதில் அவருக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது. நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு சரி என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான சந்தோஷங்களை உனக்கு மீட்டு கொடுக்க இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எந்த நிலையிலும் பின்வாங்க நினைக்காதே. எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை இழந்துவிட நினைக்காதே. உன்னோடு இருந்து நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் நடத்துவதை நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாது. இந்த கருப்பன் உனக்கு கொடுப்பதை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது. இதுவே வாழ்க்கையின் உச்சம் என்பதனை புரிந்து கொள். இதற்கு மேலும் துன்பங்கள் வருவதற்கு ஒன்றும் இல்லை. இதுபோலத்தான் துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் சமாளிக்க நீ கற்றுக்கொண்டாயானால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையை விட நல்ல நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு அமையும். ஏறக்குறைய அனைத்தையும் தெரிந்து கொண்டாய். இனிமேல் எதற்கும் கலக்கமடையாதே. கருப்பனின் அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றும் நிலையாக இருக்கும் பொழுது எதை நினைத்தும் நீ வருத்தப்பட தேவையில்லை. எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ இழந்து விட தேவையில்லை. எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் என்னவென்று தெரிந்து கொண்டு மனநிறைவோடு இருக்க நீ பழகி கொண்டால் போதும். உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கப் போகின்றது. எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சி உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்களும் உன்னை நினைத்து பெருமிதம் கொண்ட இந்த வராகியினுடைய எண்ணங்களையும் நிச்சயமாக புரிந்து கொண்டு இனி எந்த நிலத்திலும் உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இருந்து பின்வாங்காமல் நிலையாக இருந்து கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் என்றும் என்றென்றும் உனக்கு சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நிலைவாக மனதில் நிலை பெற்று வைத்துக்கொள். மகிழ்ச்சியோடு நான் தருவது உனக்கு என்றுமே மனநிறைவான சந்தோஷம் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். கஷ்டத்தையும் கண்ணீரையும் கவலையையும் கண்டு ஒருபோதும் மனம் வருத்தப்படாதே. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நினைத்து நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. என்றும் இந்த வாழ்க்கை உன்னுடையதாக மாறுவதை உன்னால் உணர முடியும். யாரும் உனக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் கடந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நிறைவான சந்தோஷத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பது உன் மனதில் இருக்கட்டும். மனமகிழ்ச்சியோடு இரு. என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை உனக்கு அமையும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதற்காகவும் என் பிள்ளை கண்ணீர் சிந்த நினைக்காதே. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நல்ல நேரம் வந்துவிட்டால் இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனையும் நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.